ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் விவின். கொரோனா வைரஸ் பற்றி இப்போ பேசாத மீடியாவே கிடையாது. கொரோனா வைரஸுக்காக புது ட்ரீட்மெண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, பிளாஸ்மா தெரபி அப்படிங்கிற ஒரு பேரில். இந்த பிளாஸ்மா தெரபினா என்ன, அப்புறம் இந்த பிளாஸ்மா தெரபி எந்த காரணத்துக்காக பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் இந்த பட்டனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, ஏன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. மேல இருக்க ஐ கார்டுல ஓட்டிங் செஷன் கொடுக்குறேன். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்க அதுல ஓட் போட்டு சொல்லலாம். முதல்ல நம்ம பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிளாஸ்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். நம்ம பிளட்ல மொத்தம் 3 பகுதி இருக்கு. முதல் பிளாஸ்மா, ரெண்டாவது வந்து ரெட் பிளட் செல்ஸ், மூணாவது ஒயிட் பிளட் செல்ஸ், அப்புறம் பிளேட்லெட்ஸ். இந்த பிளாஸ்மா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பிளட்ல 55% இருக்கு. அதே இந்த ரெட் பிளட் செல்ஸ்ங்கிற 44% இருக்கு. ஒயிட் பிளட் செல்ஸும் பிளேட்லெட்ஸுங்கிறது வெறும் 1% மட்டும்தான் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த பிளாஸ்மாவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க நியூட்ரியன்ஸ், புரோட்டீன்ஸ், இந்த எல்லா விஷயத்தையும் வந்து பாடியில இருக்க எல்லா பார்ட்ஸும் கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த பிளாஸ்மாவோட மெயின் ஃபங்க்ஷனே. எதுக்காக அந்த பிளாஸ்மா தெரபி அப்படிங்கிற விஷயத்த பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கொரோனா அஃபெக்ட் ஆன பர்சன் வந்து அதுல இருந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமேலு அவரோட உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். இந்த ஆன்டிபாடிஸ் வந்து அந்த கொரோனா வைரஸ் திருப்பியும் அவருக்கு அஃபெக்ட் ஆனா கூட அந்த கொரோனா வைரஸ்க்கு அகெயின்ஸ்டா அதை ஃபைட் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். இந்த பிளாஸ்மாவை அஃபெக்ட் ஆன பர்சனுக்கு வந்து நம்ம கொடுக்கறப்ப அவர் உடம்புல போய் இந்த கொரோனா வைரஸ்க்கு அகெயின்ஸ்டா அவரோட பிளாஸ்மா ஃபைட் பண்ணும். அதனால அவர் கொரோனா வைரஸ் கியூர் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட்னாலதான் இதை வந்து எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அகமதாபாத்தை சேர்ந்த ஸ்மிதா தாக்கர் அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்மாவை இந்தியாவில் டொனேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பாரிஸ்ல எம்ஏ படிச்சுட்டு இருந்திருக்காங்க. கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்த டைம்ல அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணதுனால அங்க இருந்த டாக்டர்ஸை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு போறாங்க. ஆனா அந்த டைம்ல வந்துட்டு அவங்களால டாக்டர்ஸை பார்க்க முடியல. ஆனா திரும்பி அவங்க கொஞ்ச நாள்ல இந்தியா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஏர்போர்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பாக்குறப்ப வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபீவர் இருந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனா இது வந்து நார்மலான ஃபீவர் தான், அதனால வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுறாங்க. திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்களுக்கு த்ரோட் பெயின் இது மாதிரி கொரோனா வைரஸ்க்கான எல்லா சிம்டம்ஸுமே தெரிஞ்சதுனால அவங்க உடனே திருப்பி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கொரோனா வைரஸ் இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 17 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் முழுமையா குணமடைஞ்சு அவங்களால வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க. இவங்க வீடு திரும்பினா 10 நாள் கழிச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்ஸ் இருந்துட்டு போன் பண்ணி, எங்களுக்கு வந்து உங்களால ஒரு சின்ன ஹெல்ப் வேண்டி இருக்கு, செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க நம்ம உயிரை காப்பாத்தின டாக்டர்ஸுக்கு என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹெல்ப்புக்காக ஒத்துட்டு இருந்திருக்காங்க. அது என்ன ஹெல்ப்னு பாத்தீங்கன்னா, அவங்க உடம்புல இருக்க பிளாஸ்மாவை இன்னொரு பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணுமா, அதான் அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதை டொனேட் பண்ண சொல்லி அவங்கள்ட்ட ரொம்ப கைண்டா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களோட பிளாஸ்மாவை டொனேட் பண்ணியிருக்காங்க. இப்படி அவங்க உடம்புல இருந்து அவங்களோட பிளாஸ்மாவை எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றது மூலயமா அவங்க உடம்புலேயே வந்துட்டு பிளாஸ்மா நேச்சுரலாகவே வந்துடும் அப்படிங்கிற விஷயத்தையும் டாக்டர் சொல்கிறாங்க. இந்த பிளாஸ்மாவை நம்ம உடம்புல இருந்து எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்டோட உடம்புல இருந்து பிளட்டை ஃபுல்லாக தனியாக பிரிச்சு எடுத்துருவாங்க. பிளட்டை எடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்த பிளாஸ்மாவை மட்டும் தனியா ரிமூவ் பண்ணிட்டு பிளட்டை திருப்பி அந்த பேஷண்ட்டுக்கு ரீபம்ப் பண்ணிடுவாங்க. அதனால அந்த பேஷண்ட் வந்து எந்த ஒரு பிளட் லாஸுமே இல்லாம அவங்களோட பிளாஸ்மாவை ரொம்ப ஈஸியா டொனேட் பண்ணிடுவாங்க. இதனால பல பேஷண்ட்ஸ் வந்துட்டு இப்போ பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பிளாஸ்மா தெரபி மூலமா பேஷண்ட்ஸால 100% அதுல இருந்து கியூர் ஆகி வெளியே வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த டாக்டர்ஸ் ரொம்பவே உறுதியா சொல்றாங்க. இந்த வீடியோ மூலமா புதுசா ஏதாச்சும் தகவல் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் நம்புறேன். வீடியோ நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த மேல ஒரு ஓட்டிங் நான் கொடுக்குறேன் ஐ பட்டன்ல, அதை கிளிக் பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்த வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.